பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை சிந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்கின்ற 50ஆம் நாள் என்று சொல்லப்படுகிற ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளுக்கென்று துவக்கத்தில் நாம் பாடும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற ஞானப்பாடல், அது 355ஆம் ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் எண் 355. பாதை காட்டும் மா யெகோவா, பரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலகம் காடுதான், வானாகாரம் வானாகாரம் தந்து என்னை போஷியும். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கக்கூடிய நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த கற்பனையின்படி பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி, கர்த்தாவே, வெளியரங்கமான அலங்காரங்களோடு அல்லாமல் உள்ளார்ந்த பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய ஆலயத்துல கர்த்தாவே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்மை புகழ்ந்து பாட, உம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும், கர்த்தாவுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே நீர் எங்களை போஷிக்க போகிற மட்டில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தாவே உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா விதமான பிசாசின் தொல்லைகளிலிருந்து, இடுக்கண்களிலிருந்து, நோய்களிலிருந்து எங்களை விடுவித்து என்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவித்து வாழும்படியான ஒரு கிருபையை நீர் கட்டளையிட்டார்கள். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்திற்கு மாத்திரமல்ல கர்த்தாவே, என்னுடைய ஆத்துமத்திற்கும் அது மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட
சத்தியத்தை அறிகிறவர்கள் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நடக்கின்றவர்களாய் நாங்கள் காணப்பட ஆவியானவராய் நீர் அவரை மறைத்து இந்த இடத்துல நீர் மாத்திரமே இடைபடும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆராதனையை துவக்கும் முதல் முடிவு மட்டாக தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 31ஆம் சங்கீதத்தை முதல் 6 வசனங்களை நாம் முறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 31ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். சீக்கிரமாய் என்னை தப்பி நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடக்கலமான அரணுமாயும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 166ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். கீர்த்தனையை 166. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்று அவரை ஸ்தோத்தரித்து பாடுவோம். வாருங்கள். பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாமல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாமல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாமல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாமல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ. அக்கினி ஊடாய் நடந்தாலோ ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ. சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கீந்தத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே.
நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். 50ஆம் நாள் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். குயின் கெசிமா என்று சொல்லக்கூடிய 50வது நாளுக்குரிய ஆரம்ப கீதம். எனக்கு பலத்த அரணும் என்னை ரட்சிக்கும் கோட்டையுமாயிரோ, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளோ. உம்மிடத்தில் நான் நம்பிக்கை கர்த்தாவே, ஒரு காலம் வெட்கப்படாதபடி செய்யோ. உமது நீதியின்படி பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதுமே சதா காலமும் இருக்கிறபடியே. ஆமென். அன்புக்குரியவர்களே, பராவனிடத்தில் நமது இதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசி தாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களுக்கு கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இறுதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தள்ளும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தரலாம். பரிசுத்தாவியானவரே, ஒன்றான சகாயரே, மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். பராபர் நம்மிடம் மன உருக்கமுள்ளவராயிருக்கின்றார்.
மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று இரண்டாவது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னதனில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பெரியமோ உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்லபிதாவே. உம்மை பாடுகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இறங்கும் குமாரனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டுக்குட்டி. எங்கள் மனம் கேளும் பிதாவினது நித்ய பிதாவின் மகிமைய இயேசுவே நீரே. பரிசுத்த ஆவியோடே நாமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பராபரனே, தேவர் எங்களுக்கு இறங்கி எங்கள் விண்ணப்பங்களுக்கு கிருபையாய் செவி சாய்த்த சித்தமாயிருப்பதனால் எங்களை பாவ கட்டிலிருந்து விடுவிக்கவும் எல்லா தீமையிலிருந்து எங்களை விலக்கி காக்கவும் வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்று தரசாலை எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35 அதிகாரம் 3 முதல் 7 வரை வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போமாக. ஏசாயா 35 அதிகாரம் 3 முதல் 6 வரை. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள்.
அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவு கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளமாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலேயே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் என்பதுவே. கடவுளே நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற நிருப பகுதி, அது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 13ஆம் அதிகாரத்தை நாம் அனைவரும் வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நேளாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களில் நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திறமளித்து காப்பாராக. ஆமேன். அதிசயங்களை செய்கிற கடவுள் நீரே, ஜாதிகளுக்குள்ளே உமது புயத்தின் மீட்டு கொண்டீர். அந்தபடி அந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 43வது வசனம் முடிய. லூக்கா 18:31 துவங்கி. பின்பு அவர் 12 வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளினால் எழுதப்பட்டவைகளெல்லாம் நிறைவேறும். எப்படி எனில் அவர் புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரிகாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாய் இருந்தது.
அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாக இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்பது. பிதாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒன்றான கமானாகும் நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்போ பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கல்மிடாட்டில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கை பாடுபட்டு சுழில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணியை வலது பெற்று விட்டார். அப்படித்தில் ஜூன்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சோய்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கடவுள் நமக்கு பாராட்டின நன்மைகளுக்காகவும் அவர் நமக்கு செய்த பல்வேறு விதமான நற்காரியங்களுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நாம் 250ஆம் ஞானப்பாடலின் முதல் கவியை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 250. என்னில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாவும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடே சொல்லுவேன், ஓயா துணியாய் பாடுவேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து பாராட்டின நன்மையான ஈவுகள், விசேஷமாக இந்த பீடத்தருகே செய்த பல்வேறு விதமான ஜெபங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கிருபைகளையும் கொடுத்தார். நாம் ஏற்கனவே சாம் பிரார்த்தனாவுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். இரட்டை பிள்ளைகள், கர்த்தர் நல்ல பிரசவத்தை கொடுக்க வேண்டும், ஆரோக்கியமான பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோம். அதை கர்த்தர் கேட்டு இரட்டை பெண் பிள்ளைகளை கர்த்தர் கடந்த 25ஆம் தேதி கர்த்தர் சாமுக்கும் பிரார்த்தனாவுக்கு கொடுத்திருக்கின்றார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போலவே இரட்டை பிள்ளைகள் கொண்ட டாக்டர் கிறிஸ்டோபல் திவ்யாவுக்காக நாம் ஜெபித்தோம். அவளுக்கு கடந்த வாரத்தில் கர்த்தர் இரட்டை ஆண் குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போலவே நாம் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிராமண சகோதரி ஒருவருக்கு மூளையிலும் வயிற்றிலும் கேன்சர் வியாதி என்று சொல்லி அவளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வார்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலைக்கு ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் ஜெப சிந்தையிலிருந்து என்னில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பான செய்த நன்மையாகும் அவைகளால் துதித்து ஓயா துணியாய் பாடுவேன் என்று சொல்லி 250ஆம் ஞானப்பாட்டில் முதல் சரணத்தை ஜெப நிலையிலிருந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பாக செய்த நன்மையாவும் அவைகளால் பிரசங்கித்து
துதிகளோடே சொல்லுவேன். ஓயாதோனியாய் பாடுவேன். துதியில் மத்தியில் வாசமா இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, நாங்கள் கூப்பிடுவதற்கு முன்பாக எங்களுடைய வேண்டுதல்கள் இன்னது என்பதை அறிந்து எங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து வழிநடத்தக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவர் அக்னிதாமே இந்த இடத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீ பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றீர். விசேஷமாக இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பஸ்தர்களுக்காக, வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அக்னிதாமே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அவளுக்கு தர வேண்டுமா கேட்கிறோம். விசேஷமாக திரும்ப நாட்களை காணக்கூடிய அருமையான மக்களையும் அது கத்தில் ஒப்படைக்கிறோம். இப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துடைய நாட்கள் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்டு ஆண்டவராக துதித்து மகிமைப்படுத்த உதவி செய்யணுமா கேட்கிறோம். விசேஷமாக கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுத்து அருமையான மகள் பிரார்த்தனா சாமுக்கு இரட்டை பெண் பிள்ளைகளை கொடுத்து சுகமாய் அந்த பிள்ளைகளை காண்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ததே நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் அக்னிதாமே உடன் பிறந்திருக்கக்கூடிய அருமையான மகள் கெசியாவையும் ஆண்டவர் அக்னிதாமே ஆஸ்வதித்து இந்த அருமையான குடும்பம் உமக்கென்று சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக சாம், பிரார்த்தனா, கெசியா அந்த இரட்டை பிள்ளைகளையும் ஆண்டவர் அக்னிதாமே ஆஸ்வதிக்க வேண்டுமா கேட்கும். அது கரம் அவர்கள் மீது இறங்கப்படட்டும். அதே போலவே டாக்டர் கிறிஸ்டோபல் திவ்யாவுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அக்னிதாமே ஏற்ற வேளையிலே அருமையான இரட்டை ஆண் பிள்ளைகளை கொடுத்திருக்கின்ற உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவர் அக்னிதாமே உமது கிருபை அவளோடு கூட தங்கி நின்று ஆண்டவர் அக்னிதாமே நிறைவான ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் அனைவரும் பெற்று அனுபவிக்க உதவி செய்யுமாய் கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அக்னிதாமே கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து பிற சமயத்தில் உள்ள அருமையான சகோதரிக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மூளை அறுவை சிகிச்சையிலும் வயிற்றில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சையிலும் ஆண்டவர் அக்னிதாமே அந்த கேன்சர் வியாதிகள் பரிபூர்ணமான சுகத்தை பெறுவதற்கு நீ உதவி செய்திருக்கின்றீர். இன்னும் பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்து அந்த அருமையான மகளை நீ பாதுகாக்க வேண்டுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீர்தாமே இம்மட்டுமாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வின்சென்ட் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக இந்த கரம் கூட இருக்கட்டும். அதே போலவே அருமையான தாயார் மங்களம் வில்லியம்ஸுக்காகவும் ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திரை கரம் கூட இருக்கட்டும். ஜூலி செல்வத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அக்னிதாமே அவள் கேட்டுக்கொண்டபடி ஆண்டவர் அக்னிதாமே பரிபூர்ணமான விடுதலையை நீ தர வேண்டுமாய் கேட்கின்றோம். எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றும் ஔஷதமாக மாற்றும். ஆண்டவர் அக்னிதாமே பத்மனி பீட்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். பரிபூர்ணமான சுகத்தை பலத்தை கொடுத்து ஆஸ்வாத்தை தாரும். சாம் ஐயாத சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திரை கரம் அவரோடு கூட தங்கியிருக்கட்டும். ஜோன் சில்வியா பிரேமலூது சாமிக்காகவும் ரோஸ்லின் டாரதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக ஆஸ்வாத்திரை கரம் அவள் ஒவ்வொருவரோடும் தங்கி நின்று நிறைவான ஆஸ்வாத்தை அவள் பெற்று அனுப்பிக்க உதவி செய்யுமா கேட்கிறோம். அருமையான மகள் சிறுபாலனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரியத்தில் ஜீவன் சுகபலத்தை தந்தாலும் பாப் லாசர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக தனிமையிலே ஆண்டவராக நீர் அந்த அருமையான சகோதரருக்கு உற்ற துணைவராக பாதுகாவலராக இருக்க வேண்டுமா கேட்கிறோம். அதே போலவே அருமையான ஐயா தன்ராஜ் அவளுக்காகவும் நவநீதம் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். டேனியல் தங்க பிரகாசத்துக்காக ஆண்டவர் அக்னிதாமே நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்துடைய கரம் அவள் ஒவ்வொருவரும் தங்கி நின்று விசேஷமாக டாக்டர் கனகராஜ் அவருக்காகவே ஜெயன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், பெயர் சொல்ல வேண்டாம் என்று சொன்ன மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராக உமது கண்கள் உமது செவிகள் அவர்களை பார்க்கவும் கேட்கவும் செய்வ தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களையும், பிளட் குரூப்ஸ் கிடைக்காமல், தியேட்டர்ஸ் கிடைக்காமல், வியாதியினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உங்களுக்கு உதவி செய்யமாக கேட்கின்றோம். ஆண்டவராக பசுத்த பிரசனம் அவளோடு கூட தங்கி நின்று ஆஸ்வாத்துடைய கரம் அவளை நீட்டி ஆண்டவராக நாங்கள் கேட்டதையும் கேட்க மர்மமான சல்ம ஆஸ்வத்தை சம்பூர்ணமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவின் பாதம் எஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமீன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், பரிசுத்த அருளுரைக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிற விதமாகவும் 255 ஞான பாடலின்
முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 255. வாழ சிலுவையே வாழ, பாரமற்ற பாரமே வரும் உன்னை மனமாற, தோள்மேல் ஏற்று கொள்வேனே. சிலுவையே வாழ, பாரமற்ற பாரமே வரும் உன்னை மனமாற, தோள்மேலேற்று கொள்வேனே. இந்த நிந்தை லட்சையல்ல, இது வேட்கமல்லவே, ஏனெனில் பொல்லாப்புக்கல்ல, நீதிக்காக வருமே. சத்தியத்தின் சாட்சியாக வரும் இதற்காகவே, அந்த நாளில் சேவான் சாக கொண்டு போகப்பட்டானே. உலகத்தின் பொழுதான இயேசு தாமும் நேர்ந்தாய்க்கே, ஏதுவாகி இனமான சிலுவையில் மாண்டாரே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி, அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய மீண்டும் ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகளெல்லாம் நிறைவேறும். எப்படி எனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகள் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாக இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இயேசுக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்பது. நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம்.
காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார். கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார். கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கூடு நேரத்தில் தூயாவி வந்திறங்குவார். தூயாவி வந்திறங்குவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவார். தூயாவி வந்திறங்குவார். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்கு குடிச்சத்துக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, விசுவாசிகளே, 50வது நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். வரக்கூடிய புதன்கிழமை சாம்பல் புதன்கிழமை. 40 நாட்கள் துவங்கிவிடும். 70வது நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில நாம் கிருபை, ஊழியம், ஊதியம், வேலை செய்வது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி பார்த்தோம். போன வாரம் 60வது ஞாயிற்றுக்கிழமையில வசனத்தின் ஊழியம் என்று சொல்லி வசனம் எவ்வாறாக செயல்படுகிறது, இதற்கு தான் சங்கீதம் 126ல வசனத்தை நாம் அடிப்படையாக கொண்டு அதனுடைய உண்மை அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இந்த வாரம் 50வது ஞாயிற்றுக்கிழமை சிலுவையின் ஊழியம், சிலுவையினுடைய ஊழியம் என்று சொல்லி இந்த சிலுவை குறித்து நாம் தியானம் செய்ய போகின்றோம். ஏனென்று சொன்னால் வரக்கூடிய நாட்கள் சிலுவை குறித்து நாம் சிந்தனை செய்ய இருப்பதுதான். இந்த நாளில் வாசிக்கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 31லிருந்து 34வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தான் மரணம் அடைய போகிறேன் என்று சொல்கின்றார். இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17லிருந்து 19 வசனம் வரைக்கும். அதுல 18வது வசனம் மரணம் அடைய போகிறோம் என்று சொல்கின்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32லிருந்து 34 வரைக்கும் வாசிக்கும் போது 33வது வசனத்துல சிலுவையில மரணம் அடைய போகிறேன் என்று சொல்கிறார். இப்ப வாசிக்கேட்ட லூக்கா 18:31வது வசனத்துல பின்பு இது எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்கிறார். எருசலேம் பயணம் விரும்பப்படாத பயணம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகின்றார். இந்த பயணம் விரும்பப்படவில்லை. யாரால்? இயேசு கிறிஸ்துவால் விரும்பப்படுகிறது, ஆனால் சீடர்களினால் விரும்பப்படவில்லை. இன்னைக்கு எல்லாரும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா, பிக்னிக் போகலான்னு சொன்னா, ஜூக்கு போகலாம், கடற்கரைக்கு போகலாம், எங்கேயாவது சர்க்கஸுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா இங்க ஜாலி இல்ல, கிளி பிடிச்சிருக்கு. ஏன்னு சொன்னா அங்க போனா மரணம். உல்லாச பயணம் போவதை போல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வாங்க எல்லாரும் போகலாம் என்று சொல்கின்றார். இங்க உல்லாச பயணம் இல்ல, இங்க இந்த பயணம் ஒரு நோக்கத்தோடு இயேசுவும் அவர் சீடர்களும் விரும்பத்தகாத ஒரு பயணத்தை சீடர்கள் இதை இயேசுவோடு மேற்கொள்கின்றார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்கின்றார். சந்தோஷமாய் நான் மகிழ்ச்சியோடு நாம் போகலாம் என்று சொல்கின்றார். முதலாவது காரியம், எருசலேம் பாதையில் இயேசு, ஜீசஸ் ஆன் த வே டு ஜெருசலேம்.
எருசலேம் பாதையில இயேசு. இப்போ நம்ம போறேன்னு சொல்றாரு. இது 3வது முறையாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மரணம் அடைவதற்கு போறேன், எருசலேமுக்கு போறோம். ஏன்னா எருசலேம்ல போனாதான் அந்த சிலுவை மரணம் வரும். ஏன்னா இவர் இருக்கிறது கலிலேயாவில் அந்த மரணம் ஏற்படாது. ஆகவே எருசலேமுக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். அதை தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22:44 வசனம் வரைக்கும் வாசித்தா, மறுரூபம் ஆவதற்கு முன்பாக சொல்கிறார் நாம் எருசலேமுக்கு போகிறோம் என்று சொல்கிறார். 2வது முறை லூக்கா 17வது அதிகாரம் 25வது வசனத்துல மறுரூபத்துக்கு பின்பாக சொல்லுகின்றார். 3வது முறை இப்போது சொல்லுகின்றார். ஆகவே 3 முறை சொல்லுகின்றார் நாம் எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை பிடிப்பாங்க, சிலுவையில் அடிப்பாங்க, அங்க அவர் மரணம் அடைய போகின்றார். சரி, இப்போ இந்த எருசலேம் என்பது எங்க இருக்கு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தா, கலிலேயா விட்டு யோர்தான் ஆற்றுக்கு அப்பால் உள்ள யூதேயாவில் இருக்கு. கலிலேயா விட்டு யோர்தான் ஆற்றுக்கு அப்பால் உள்ள யூதேயாவில் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தா, சமாரியா கலிலேயா நாடுகளுக்கு இடையே இருக்கிறது. சமாரியா கலிலேயா நாடுகளுக்கு இடையே இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தா, எரிகோவுக்கு சமீபமா இருக்கு. லேண்ட்மார்க் எல்கைய சொல்லுகின்றார். எரிகோவுக்கு அருகாமையிலிருந்து எருசலேமுக்கு செல்கின்றார். எருசலேம் எரிகோ மொத்தம் 14 மைல். அந்த காலத்துல கிலோமீட்டர் கிடையாது, மைல் தான். ஆகவே இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு மனோதைரியம், கரேஜியஸ் என்று சொல்லுவாங்க, அந்த தைரியத்தோடு அவர் பயணப்படுகின்றார் எருசலேம் பாதையில். இந்த எருசலேம் பாதையில சீடர்களை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னா, இன்னைக்கு புருஷன் முஞ்சாதி 2 பேரும் தெருவுல ஒன்னா ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போனா, புருஷன் முன்னாடி போவாரு, பொண்டாட்டி பின்னாடி வருவா. சில பேர் தான் கை கோத்துட்டு போவாங்க. சரி, 2 பேரும் போறாங்களே, 2 பேருடைய எண்ணமும் ஒரே மாதிரியா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்காது. புருஷனுடைய எண்ணம் ஒரு மாதிரி இருக்கும், மனைவியுடைய எண்ணம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா 2 பேரும் ஒன்னாதான் போவாங்க. இதே போலதான் எருசலேம் பாதையில சீடர்கள் ஒரே பாதையில தான் செல்றாங்க. அந்த 14 மைல் தூரம் எரிகோல இருந்து எருசலேமுக்கு போகும்போது ஒவ்வொருத்தருடைய மனநிலை வேறுபடுகின்றது. வேற 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 திங்கிங். எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாலும் எல்லாருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இல்லை. பேதுரு இந்த 3வது முறை அறிவிக்கும் போது, ஏற்கனவே மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை சொல்லும் போது, இந்த 3வது முறை சொல்றார். நான் ஏற்கனவே சொன்ன மறுரூபமாவதுக்கு முன்பாக, மறுரூபமான பிறகு இப்ப சொல்றார். சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாருன்னா எதிர்வாதம் செய்கிறார் இயேசு கிறிஸ்துவிடத்துல. வாய் துடுக்கு. என்ன செய்யறனா, ஆண்டவரே உமக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதுதான் நான் சொன்னேன். இந்த மறுரூபம் மலையில் இருக்கும்போது உமக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டு 3 பேர் இங்க செட்டில் ஆயிடலாம் சொன்னேன்ல, நான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி. இப்ப என்ன நடக்குது இங்க சொல்லும் போது, அவர் எதிர்வாதம் செய்யும் போது இயேசு கிறிஸ்து அவர் அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லிட்டார். எல்லா சீடர்களுக்கு முன்பாக சொல்லிட்டார். ஆகவே இயேசுவால் கடிந்து கொள்ளப்பட்டவராய் இதுக்கு என்ன ஒரு முடிவு பண்ணலாம், இதுக்கு என்ன ஒரு காரியம் செய்யலாம் என்று யோசனை செஞ்சுக்கிட்டே போயிருப்பார். ஏதாவது ஒண்ணு செய்யணும் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை செஞ்சிருப்பார். இந்த 12 சீடர், ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, பின்பு 12 தமிழத்தில் அழைத்து, இப்ப தோமாவும் அதோட கூட போறார். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல, நாமும் அவரோடு கூட சாகும்படிக்கு அவரோடு கூட போவோம் வாருங்கள் என்று சொல்லி தோமாவும் அவரை கூட்டிட்டு போறதா நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். யோவான் 11:16 இயேசு தாக்கப்பட்டா நாமும் தாக்கப்படலாம். ஆகவே எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே சாவுவாங்க, நீ செத்தா நானும் சாவனவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த யூதாஸ் ஒருத்தர் இருக்கிறார்ல, அந்த யூதாஸ் என்ன செய்யறார், இனி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, இப்படியே அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு ஒழிய ஒன்னும் சாகிற மாதிரி தெரியல, அதனால நம்ம என்ன செய்வோம், அதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம்னு சொல்லி
ஒரு முடிவு கட்டி பேரம் பேசி ரேட்டுக்கு வித்துடுறான் 30 வெள்ளிக்காசு. இன்னும் 2 பேர் இருக்கிறான். இது மத்தேயிலும் மார்க்கிலும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. யோவான் யாக்கோபு என்று சொல்லக்கூடிய 2 பேரு, அவங்க அம்மா சலோமி வந்து ஏற்கனவே கேட்டாங்க, ஐயா உங்க லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் இடம் வேணும் ஐயா, சீட் ரெடி பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உயர்ந்த பதவி இவரால நமக்கு பிடிக்க முடியுமா? இவர் செத்துட்டாருன்னா நமக்கு கிடைப்போமா? இல்லை இவரே சொல்லிடுவாரா நம்ம தான் அடுத்தது போஸ்டிங்கு, நமக்கு தான் அடுத்த சேரு அப்படின்னு சொல்லிடுவாரா? இந்த திங்கிங்லேயே போயிருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்துல பயணப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம் ஊழியம் செய்கின்றோமா, உயர் பதவி நாடுகின்றோமா? நாம் ஊழியம் செய்தா உயர் பதவியை பத்தி நம்ம நினைக்க மாட்டோம். கர்த்தர் உயர் பதவியை கொடுப்பார். உயர் பதவி நீ நாடுனா நீ ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு ஆரம்பத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, என்னடா ஐயரை காணுமே, பாஸ்டர் இல்லாம வேற யாரோ இருக்காரு. அந்த அருமையான சகோதரன் ஜான் சத்யராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு எய்டட் ஸ்கூல்ல தலைமை ஆசிரியராக பணியாற்றுகின்றார். அவர், ஐயா உங்கள் ஊழியத்தில் நானும் இணைந்து கொள்ளட்டுமா, நானும் உங்களோட கூட சேர்ந்து ஊழியம் செய்யட்டுமா, தாராளமாக வாங்க என்று சொல்லி தான் அவங்க வர சொல்லியிருக்கேன். அவங்க இன்னைக்கு நமக்கு உதவி செய்வாங்க, இன்னைக்கு நம்மோடு கூட தான் இருப்பாங்க. இப்படி ஊழியத்துக்காக இன்னைக்கு ஒரு லீவு நாள், ஒரு விடுமுறை, மனைவி மக்களோடு இருந்து நன்றாக உண்டு உறங்கி மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாளில் இப்படி ஒரு கடவுளுக்காக வந்து ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது, ஊழியம் செய்வதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒழிய உயர் பதவி நாடுவதற்காக அழைக்கப்படலை. அதனால தான் இயேசுசாமி சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். நீ கனத்தை தேடி போக வேண்டாம், அவர் உனக்கு கனம் தருவார். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பதவி இருந்தாதான் கோயிலுக்கே வருவாங்க. பதவி இல்லையா, எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க, அங்கே போஸ்டிங்கே கிடையாதுங்க, நான் எதுக்கு இங்கே போனோம், அவனுங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருப்பாங்க. பதவி இருக்குதோ இல்லையோ, ஆலயம் முக்கியம். பதவி இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்கணும். அதுக்கு தான் இயேசுசாமி சொல்றார், துன்பத்தின் மத்தியிலும் இடர்பாடுகளின் மத்தியையும் கர்த்தர் ஊழியம் செய்தார். சார், இந்த ஊழியம் செய்யும் போது இங்க ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம்? அதான் பின்னாடி வரக்கூடிய ஒரு சம்பவம். 25வது வசனத்திலிருந்து வாசித்தா, இப்ப எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடர், கண் தெரியாதவர், அவர் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அவலதொனி தான் காதுகளில் விழுது. மக்களால் அடக்க முடியாத ஒரு மனித குரல். இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில இந்த சிக்னல்ல நிற்கும் போது அவன் ஒரு பிரச்சனையில வருவான். இந்த கார் கதவை அந்த கண்ணாடியை டொக்கு டொக்கு டொக்குன்னு கட்டி யாரான்னு திரும்பி பார்த்தா காசு கொடுன்னு கேட்பான். அப்படி ஒரு எரிச்சலை உருவாக்கும். ஆனா அதே நேரத்துல அவங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக ஏதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில அவனை அடக்குறாங்க. ஆனா அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பாடு போட்டு 41வது வசனம் சொல்கிறது, இயேசு அவனை பார்த்து கிட்ட வர வச்சு, நான் உனக்கு என்ன செய்யணும், ஏன் கத்துற, உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டான். என்ன செய்யணும்? ஏசாமி கேட்ட கேள்வி என்ன சொன்னாரு? என்ன செய்யணும், நான் உனக்கு காசு கொடுக்கணுமா, இல்லை உன்னோட கூட சேர்ந்து நானும் கத்தணுமா, என்ன செய்யணும் என்று கேட்கின்றான். அதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே, நான் நிம்மதியாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் எல்லாம் நான் என்னென்ன செய்யணுமோ, நான் பிச்சை எடுக்க வரக்கூடாது அப்படின்லாம் கேட்கல. அவன் கேட்குறான், இந்த வசனம் சொல்லுகிறது மத்தேயு சுவிசேஷம் 20:33 வசனத்தில், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், ஆண்டவரே கண்களை திறக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:51 வசனத்தில், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், எனக்கு கண் வேணும் ஆண்டவரே, எல்லாரும் போல எனக்கு கண் வேண்டும்.
இப்பெல்லாம் இவன் செய்யற ஜெபத்தை தான் நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ராத்திரியெல்லாம் பார்த்தா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும். இயேசுவே எனக்கு இறங்கெல்லாம் இதெல்லாம் கேட்ட காலெல்லாம் போய் இப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா அப்படியாவது அவர் இறங்குவார் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்துல. ஆனா இந்த கண் தெரியாதவன் இவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணான்? எப்படி அவன் புரிந்து கொண்டான்? கண் தெரிந்தவர்கள் இவரை தாவீதின் குமாரன் என்று உணராத சூழ்நிலையில கண் தெரியாத ஒருவன் என்ன செய்யறானா, தாவீதின் குமாரன் என்று சொல்லி அறிந்து கொள்கின்றான். இன்னைக்கு 12 சீடர்களை தன்னோடு இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார். ஆனா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. இதைதான் நம்ம பயம் என்று சொல்லக்கூடிய தலைப்புல முதல் தலைப்புல பார்த்தோம். சீடர்களுக்கு வந்த மரண பயம், விசுவாசம் இல்லை. ஆனா குருடனை தன்னோடு இருக்கும்படி இயேசு அழைக்கவில்லை. அங்க வசனத்தை வாசித்தா 42 வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடையவாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு ஓடி போனான். இல்ல, அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அவன் வீட்டுக்கு போகல, ஏசாமிக்கு பின்னாடி போறான். ஏசாமிக்கு பின்னாடி போக வேண்டிய சீடர்கள் ஏசாமிக்கு பின்னாடி போகல. ஆனா அழைக்காத ஒருவன், இந்த கண் தெரியாத ஒருவன் இயேசுக்கு பின்பாக போகின்றான். இது மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29 34 வசனத்தை வாசித்தா 2 குருடர் என்று சொல்லுவாங்க. மத்தேயுக்கு எப்போதுமே இந்த 2 அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன், அடைமொழி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கழுதை மேல கூட 2 கழுதை மேல ஏசாமி போனார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் போனார்னு இருக்கும். 2 அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் இருக்கும். அப்படி 2ன்றதை மத்தேயு சொல்வார். ஆனா இந்த குருடனுக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது, இந்த லூக்கால இல்ல. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இந்த குருடனுடைய பெயர் பர்த்திமேயு குருடன் என்று சொல்லி மார்க் அதை சொல்லுகின்றார். லூக்கா அதை சொல்லல. ஆகவே பர்த்திமேயு குருடன் இயேசுவை நோக்கி, எனக்கு கண் வேணும், பார்வை அடையணும்னு சொல்றான். பார்வை அடைவாக சொன்னாரு. சொன்ன பிறகு பார்வை அடைந்தான். ஏசாமிக்கு பின்னாடி போனான். ஒரு 5 குறிப்புகளை இவனிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். 1, காத்திருந்தவன். வெயிட்டிங் ஆன் த ரோட் சைடு. எப்படா ஏசாமி வருவார்னு காத்துட்டு இருந்தான். தெரியுமா ஒரு பியூட்டினஸ் என்னன்னா, இதுக்கு பிறகு ஏசாமி எருசலேம் பக்கம் எரிகோ பக்கம் வந்ததில்லை. அவ்வளவுதான். அவருடைய எருசலேம்குள்ள நுழைகிறாரு, அவர் மரணம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் அவர் எந்த விதமான அற்புதங்கள் அடையாளம் எதுவும் செஞ்சதில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் அ லாஸ்ட் சான்ஸ். இதை மிஸ் பண்ணி இருந்தான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில கண் பார்வையை பெற்றிருக்க முடியாது. அதனால காத்திருந்த ஒரு குருடன் பர்த்திமேயு வழி அருகே, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வழி மேல் விழி வைத்து காத்திருந்தாள். கவிதையில சொல்லுவாங்க, எப்போ வருவான்னு காத்து. அதை போல ஏசாமி இந்த கண் தெரியாதவன் எப்போ வருவாரோ என்று சொல்லி காத்து கொண்டிருந்தான். ஏசாமி வந்துட்டாரு, காத்திருந்தான். களைப்புறாதவன், அன்டிஸ்கரேஜபிள். யாரும் அவனை டிஸ்கரேஜ் பண்ணவே முடியல. சும்மா நீ வேலை பாரியா, நான் அவரை கூப்பிடுறேன், நீ யாரு என்று சொல்லி களைப்புறாத ஒரு மனிதன் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். பேசாம இருக்கும்படி அதட்டினாங்க. இன்னும் அதிகமா சத்தம் போட்டு கொடுவாங்க. நம்ம பிள்ளைங்களை அழாதன்னு சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா அழுவான். ஏன்னா 4 பேர் கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்ட்டு. 3வது காரியம், கர்த்தரில் நீங்காத நம்பிக்கை கொண்டிருந்தவன். இம்பர்ஃபெக்ட் ஃபெய்த் ஆன் சன் ஆஃப் த லார்ட். அதிகமான ஒரு நம்பிக்கை அவனுடைய உள்ளத்தில் இருந்தது. இந்த இயேசு எனக்கு கண் பார்வை கொடுக்க முடியும். 4வது காரியம், கட்டளை பெற்றான். நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளை பெற்றான். நாட் அஃப்ரைட் ஆன் ஹிஸ் ரிக்வெஸ்ட். அவனுடைய விண்ணப்பத்தை குறித்து அவன் வெட்கப்படல. இதை கேட்டா கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அப்படி வெட்கப்படல. தைரியமா இயேசுனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான்.
4 காரியங்களை சொல்லியிருக்கேன். 5வது காரியத்தை அப்புறம் சொல்றேன். இன்று இதே போல விசுவாசியாக நீ காத்திரு. கர்த்தருடைய அற்புதத்துக்காக காத்திரு, நேரத்துக்காக காத்திரு. கர்த்தருடைய நேரம் வரும். யார் என்ன சொன்னாலும் களைப்புறாத. எப்படி அவனை டிஸ்கரேஜ் பண்ணும்போது அவன் டிஸ்கரேஜ் ஆகலையோ அதை போல உன்னை டிஸ்கரேஜ் பண்ணும்போது களைப்புறாத. 3வது, கர்த்தரில் நீங்காத நம்பிக்கை கொண்டிருந்தானே அதை போல நீங்காத நம்பிக்கை கொண்டிரு. நீ கர்த்தரிடத்திலிருந்து கட்டளையிடுவாய். இவ்வளவு வந்த பிறகு இந்த 5வது காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பின் நடந்து சென்றான். கிரேட்ஃபுல் ஃபாலோயர், உண்மை விசுவாசி. இப்பெல்லாம் நிறைய பேசுறாங்களே உண்மை விசுவாசி இவரு, கட்சியில எல்லாம் சொல்றாங்களே, அதை போல இவன் உண்மை விசுவாசி. இவன் தான். சீடர்கள் வர தயங்கின இடத்துல இவன் இயேசுவோடு கூட செல்கின்றான். அதை தான் இந்த பகுதி சிலுவையினுடைய ஊழியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். சிறு பிள்ளைகள் அநேகம் இருக்கிறதுனால ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். என்ன சம்பவம் சொன்னா, இந்த குளம் இருக்குல்ல, இந்த குளத்துல தாமரைப்பூ இருக்கு. அந்த குளத்துல தவளையும் இருக்கு, இலைகள் இருக்கு. ஆனா எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு வண்டு அந்த குளத்துல இருக்கக்கூடிய தாமரைப்பூல இருக்கக்கூடிய தேனை உரியுதுன்னு சொன்னா, அந்த குளத்திலே வசிச்சிட்டு இருக்கிற அந்த தவளைக்கு அந்த தாமரைப்பூக்குள்ள தேன் இருக்குன்னு தெரியல. அதே மாதிரிதான் இயேசுவோட கூட இருக்கக்கூடிய சீடர்களுக்கு அவருடைய அருமை தெரியல. எங்கிருந்தோ வண்டு போல வந்த பர்த்திமேயுக்கு இயேசுனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு, எப்படி அந்த வண்டு தேனை உரிந்து நன்மையை பெற்றுக்கொண்டதோ அதே போல இயேசுனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்டது. ஒரு கேள்வியோடு முடிக்கின்றேன். நீங்க வண்டா, தவளையா, தேனியா, இல்லை என்று சொன்னால் தவளையா? நீங்கள் தேனியா இருந்து இயேசுனிடத்திலே பற்றி பிடித்து அவரிடத்திலிருந்து எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களுக்கு உதவி செய்த இம்மானுவேல் எபினேசர் தொடர்ந்து எங்களை பாதுகாத்தலும் வழிநடத்தும் ஆஸ்வாதித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீர்தாமே இந்த சிலுவையினுடைய ஊழியத்தை நாங்கள் பாரத்தோடு அல்ல, உற்சாகத்தோடு மனமுவந்து சுமக்க எங்களுக்கு உதவி செய்தலாம். நாங்கள் தேனீக்களாக, நாங்கள் வண்டுகளாக அல்ல, தவளையாக அல்ல, தேனீக்களை போல நாங்கள் தேநீர் உறிஞ்சி நாங்கள் பறந்து செல்லக்கூடிய வாழ்க்கைகளை தர வேண்டுமாங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்றென்று இருப்பதாக. ஆமீன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இந்த நாளில் இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. யூடியூப் சேனலில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ள முடியும். ஆன்லைன் சண்டே ஸ்கூல் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் சேனலில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையிலே ஞாயிறு பள்ளிகளிலே பங்கு பெற முடியும். உங்கள் பிள்ளைகளை கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்துங்கள். இந்த நாளில் ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கர்த்தரை ஆராய்த்த உங்கள் அனைத்து தமிழ் உள்ளங்களையும் நெஞ்சங்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த நாளிலே நம்மோடு கூட ஊழியத்தில் இணைந்து நமக்கு ஊழியத்தில் உறுதுணையாக இருப்பதற்காக அருமையான தலைமை ஆசிரியர் ஜான் சத்யராஜா அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கின்றார்கள். திருச்சபை சார்பாக அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அதே போலவே வரக்கூடிய புதன்கிழமை சாபல் புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தலைவெள்ளி என்று சொல்லக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை மாலை ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய புதன்கிழமை உபவாசம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் செய்தியை கேட்க இருக்கின்றோம். எதற்கு உபவாசம் இருக்க வேண்டும், எத்தனை முறை இருக்க வேண்டும், எப்பொழுது இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில காரியங்களை அதில் நாம் தெரிந்து கொள்வோம். வெள்ளிக்கிழமை ஆலய ஆராதனையிலே
பரிசுத்த மார்க்கினுடைய பார்வையிலே, மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய பார்வையிலே சிலுவை என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் செய்திகளை கேட்போம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 8:30 மணிக்கு தபசு காலத்தில் ஒரு சந்தையின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 8:30 மணிக்கு நடைபெறும். அனைத்து ஆலய ஆராதனையில் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 263ஆம் ஞான பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் எத்தீங்கிலேயும் அவராலே அன்பாய் காப்பாற்றப்படுவான். உன்னதமான கர்த்தரை சார்ந்தோருக்கு அவர் கண்மலை. கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் எத்தீங்கிலேயும் அவராலே அன்பாய் காப்பாற்றப்படுவான். உன்னதமான கர்த்தரே சார்ந்தோருக்கு அவர் கண்மலை. அடுத்தும் காவலைகளாலே பலனைதாகிலும் உண்டோ. நாம் நித்தம் சஞ்சலத்தினாலே தவிப்பது உதவுமோ. விசாரத்தோலே நமக்கு தீங்காதிகாரிக்கிறது. உன் காரியத்தை நலமாக திருப்பவல்லவருக்கு நீ அதை ஒப்புவிப்பாயாக. விசாரிப்பாரமர்ந்திரு மாத்திட்டமாய் தயாபர உன் தாழ்ச்சியை அறிந்தவர். சந்தோஷிப்பிக்கிறதற்கான நாளெதென்றவர் அறிவார். அநேக நற்குணங்கள் காண அந்தந்த வேளை தாண்டிப்பார். அசுப்பிலே திரும்பவும் தேவன்பு பூரிப்பை தாரும். நேசமுள்ள இயேசுவே, யாக்கோபில் உதயமான அற்புத நட்சத்திரமே, காணிக்கைய இறையான நான் செலுத்த அண்டினேன், அதை ஏற்றுக்கொள்ளுமே. கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதையே நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம்.
ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழிநடத்தணும். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டு எங்களை அருமை ரட்சகரே பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உங்களுடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாக உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷர்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்களுடைய எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவினால் அவர்களை நிரப்பி பாடுகள் மத்தியில் அவர்கள் உண்மையை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எடுப்பும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனை தந்தாலும், அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்களை உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவர்களுக்கு உதவி செய்தாலும், எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்துள்ளோம். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்பதை அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தள்ளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களை கொடுத்து எங்களை உம்முடைய ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததி தழைத்துவங்க உதவி செய்யணுமா. எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சி வருவதாக, சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தை இன்று தாரும், என் கடனாளுக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டில் மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் தீர்ந்து ரட்சத்துக்களோ ராஜ்யம் வல்ல மகிமை என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 399 ஞான பாடலின் சில கவிகளை நாம் பாடுவோம். கர்த்தாவே, உந்தன் கிருபை யாவும் தினம் தினம் ஆம் புதியதே, குயில்கள் பாடி உம்மையே போற்றும் அன்பின் பேரூற்றே போற்றிடுவோம். அன்பின் பேரு
பக்கம் கிறிஸ்து, என் முன்னே கிறிஸ்து, என் பின்னே கிறிஸ்து, நெஞ்சே நண்பர். என் உள்ளே கிறிஸ்து, என் தாழம் கிறிஸ்து, என் மேலும் கிறிஸ்து, என்றும் வேண்டாம். வலமும் கிறிஸ்து, இடமும் கிறிஸ்து, சுற்றிலும் கிறிஸ்து, கேடயமா. தூங்கிலும் கிறிஸ்து, விழிப்பில் கிறிஸ்து, அமர்வில் கிறிஸ்து, நெஞ்சிலோழி. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை துதித்து பாடவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், அந்த வார்த்தைகளின்படி இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் கடந்து செல்லவும் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற மகா பெரிய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆயர் மூலமாக நீர் எங்கள் மத்தியிலே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த சீஷர்களை போல என்ன நடக்க போகிறது என்பதை உணராதிருந்த அந்த சீஷர்களைப் போல நாங்கள் இருக்க போகிறோமா, அல்லது இன்றைக்கு எனக்கு சுகம் கிடைக்க போகிறது, பார்வை அடைய போகிறேன் என்று சொல்லி விசுவாச நம்பிக்கையோடு தாவீதின் குமாரனே என்று அறிக்கையிட்டு சுகத்தை பெற்றுக்கொண்ட குருடனை போல நாங்கள் இருக்க போகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கின்றவர்களா இந்த ஆராதனையில நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவை நீர் உணர்த்தி இருக்கிற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பூமியிலே நாங்கள் கடந்து செல்லுகிற போது, பல்வேறு இன்னல்களை நாங்கள் சந்திக்கின்ற போது, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவித்து வாழுகிற போது கர்த்தாவே, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் உம்மையே ஜீவித்து வாழ்ந்து உமக்கே நாங்கள் கர்த்தாவே சாட்சியுள்ள ஜீவியம் வாழும்படியான ஒரு கிருபையை தந்தருளும். எங்களை பலப்படுத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்துவே சிந்த சிந்தையை நாம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பிரார்த்தனைக்கு ஸ்தோத்திரம்.